பொருளதிகாரம் புறத்தேன இயலில் 1032வது நூற்பாவை தொடங்குகிறோம். வழக்கு வகை. வழக்கொடு சிவனைய வகைமையான மேலே கூறிய காமப்பகுதி கடவுளும் வரையார் குழவி மருந்தினும் கிழவதாகும் ஊரோடு தோற்றம் ஆகிய மூன்று வகையானவையும் உலக வழக்கத்துடன் பொருந்திய வகையாகும். அதாவது காவியம் இயற்றுபவர் இவ்வாறெல்லாம் புகழ் வேண்டும் என்பதற்கு இந்நூற்பாவெல்லாம் என்பதனை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். முதல்ல இருக்கிறத சொல்றது, இப்படிதான் நீங்க வாழ வேண்டும் என்று சொல்லுவது தொல்காப்பியருடைய நோக்கம் இல்லை. அவருடைய நோக்கமே ஒரு காவியம் இயற்றுபவன் என்ன செய்ய வேண்டும், தமிழருடைய பண்பாடு, தமிழருடைய வீரம், தமிழருடைய ஒழுக்கம், தமிழ் சமுதாயத்தினுடைய ஒரு கட்டுக்கோப்பு, அது குலையாமல் அந்த காவியத்தை படைக்க வேண்டும். அதைத்தான் இதையெல்லாம் சொல்லுகிறார். இங்கே கடவுளும் வரையார் என்பது காமப்பகுதி கடவுளுக்கும் உண்டு அப்படின்னு அர்த்தம். கடவுளை பற்றி பாடினாலும் அந்த காமத்தை வைத்துத்தான் பாட வேண்டும் ஒரு குறி. இங்க கடவுள் என்ற உடனே அது பரமசிவனோ திருமாலோ மகாவிஷ்ணுவோ இல்லை. இந்த கடவுள் என்பதற்கு அவனுடைய புலவர் குழந்தையும் சீனி வெங்கடசாமி அவர்களும் துறவி துறவர் என்று தான் சொல்லி இருக்கிறார். கடவுள் என்பதற்கு என்ன பொருள் சொல்லுகிறோம்? கடந்தவர், உள் கடந்தவர், எது உள்ளும் அடங்காதவர் ஒரு பொருளும், உள் கடந்தவர்னா எல்லாவற்றையும் விட்டு விட்டு வெளியே போனவர்னு பொருள். துறவியும் அதைத்தான் செய்கிறார். மண்ணாசையோ பெண்ணாசையோ பொன்னாசையோ இதெல்லாம் இல்லாமல் குடும்பத்துக்கு வேண்டியதை செய்துவிட்டு, தன்னுடைய குடும்பத்துக்கு வேண்டியதை செய்துவிட்டு மக்களுக்கு வருகின்றவர் தான் துறவர், துறவன், துறவர். துறவி என்பது பெண்பாலை குறிக்கும், துறவர் என்பது மொத்தமாக எல்லாருக்கும் குறிக்கும். சரி, அது பரவாயில்ல, நிறைய ஐயா வருது. அதுதான் சிவனியம் இல்ல, சிவனிய. அந்த சிவனியம் என்பது ரன்னகரன்னா நீ, இந்த நீ என்பது கலந்தது, கலந்ததுன்னு அர்த்தம். சிவனுதல்னா கலத்தல். அது கூட அப்படி வந்திருக்கலாமோன்னு எனக்கு ஒரு ஐயா இருக்கு. ஏன்னா ஆணும் பெண்ணும் கலந்ததுனால கூட வந்திருக்கலாம் ஒரு செய்தி. ஆனா அங்க ரன்னகரம் தான் இருக்கு. சிவனை குறிக்கும் போது அதுக்கு ரெண்டு பொருள் சொல்லுகிறார்கள். சிவப்பாக இருக்கின்ற நிறத்தை உடையவர்னு ஒரு பொருளும், இன்னொன்று எதிலையும் இல்ல, யாராவது தாயின் வயிற்றிலிருந்து வராதவர் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. அல்ல, அவருக்குதான் தாய் இல்லை, அப்படி ஒரு செய்தி இருக்கிறது. இருந்தாலும் அந்த சிவனுதல் என்றால் களத்தில் தான். அந்த சிவன் என்பது சிவந்தவன் என்ற பொருள்ல வந்தது. ஆமா, ரன்னகரம் தான் அது. தன்னகரம் அதுக்கு ரொம்ப பேர் தெரியாம இப்படி போட்டு குழப்புகிறாங்க. இந்த தொல்காப்பியத்தில் இருக்கிற சொல்லை வைத்துக் கொண்டு சிவனுதல் என்றால் கலத்தல் என்று பொருள். இந்த சிவனுதல் என்பது கலத்தல். சிவனுதல் என்றால் கலத்தல். அது சிவனியம் என்பது இது சிவனியம். சிவன் என்றாலே சிவந்தவன் என்று பொருள், வேற ஒன்றும் இல்லை. சிவனியம் என்பதுதான் அந்த பரமசிவனை பற்றியது. சைவம்.
அடுத்து இயற்பெயர் கூறுதல் எங்க கூறலாம்? ஏற்கனவே நாம அகத்திணையல்ல தலைவர் பெயர் சுட்டி கூறக்கூடாதுன்னு சொன்னார் தொல்காப்பியர். அது என்ன நோக்கம்? ஏன்னா காதல் உணர்வு தமிழனுக்கு மட்டும் இல்லை, மனிதனுக்கு மட்டும் இல்லை, பறவை, விலங்கு, மரம், செடி, கொடிகள் அனைத்துக்கும் உண்டு என்பதனால அந்த பெயரை சுற்றி கூறக்கூடாது என்ற கொள்கையை வைத்திருந்தார். போய் பெயரை சொல்லலான்றார். எங்க? புறத்திணையல்ல பெயரை சொல்லலாம், அதோட இயற்பெயரை சொல்லலாம்ன்றார். இப்ப பல இடங்கள்ல இப்போ நாடன் இருக்கும், அது இயற்பெயர் இல்ல, இந்த நாட்டுக்குரியவன் அர்த்தம். ஊரன் இருக்கும், அது மருத நிலத்துக்கு உரியவன் அர்த்தமே தவிர அவனுக்கு சொந்த பேர் இல்லை. அதனால இங்க இயற்பெயரை சொல்லலாம், எங்க? புறத்திணையல்ன்றார். 1033வது நூற்பா மெய்ப்பெயர் மருங்கின். பாருங்க, மெய்ப்பெயர்னா இயற்கை பெயர்னு அர்த்தம். இப்ப மெய்ப்பொருள்னு சொல்றாரு திருவள்ளுவர் எல்லாம், அங்க என்ன அது கடவுள்னு போறாங்க எல்லாரும். இயற்கை பெயர் என்றார். மெய்ப்பெயர் என்றால் இயற்கை பெயர். மெய்ப்பெயர் மருங்கின் வைத்தனர் வழியே. அகத்துறை செய்யுள்களில் தலைவன் தலைவியர் பெயர் சுட்டி பகர்வது தமிழ் மரபு இல்லை என்று கூறிய தொல்காப்பியர் இங்கே புறத்திணை செய்யுள்களில் பாடான் பிணையில் பாடப்பெறும் தலைவனது இயற்பெயரை சுட்டி பாடப்பெறுவது மரபுதான் என்கிறார். மெய்ப்பெயர் என்பது இயற்பெயர். அதுக்கு ஒரு சான்று, நெடுவரை சந்தன நெஞ்சம் குளிர்ப்ப படுமடும் பாம்பேர் மருங்குல். இது ஒரு அருமையான செய்தி சொல்றாரு. பாம்பு படம் போன்ற மருங்குல்னா இடைன்னு அர்த்தம். பாம்பு படம் போன்ற மருங்குலாம் இடைன்னு அர்த்தம். நெடுவரை சந்தன நெஞ்சம் குளிர்ப்ப படுமடும் பாம்பேர் மருங்குல் இடுகொடி ஓடிய மார்பன் உயர்நல் நல்லிய கோடன். நல்லிய கோடன் என்பது பெயர், சொந்த இயற்பெயர். நல்லிய கோடன் ஆடிய சூடிய கண்ணி சுடும். இது திருவானாற்றுப்படை உரையில் எடுத்துக்காட்டுக்காக தரப்பட்டிருக்கிற பாட்டு. யார் பாடுறதுன்னு தெரியாது. அப்புறம் கடவுள் வாழ்த்தோடு வருவன. இது 1034. கொடிநிலை கந்தழி வள்ளி என்ற வடுநீங்கு சிறப்பின் முதலான மூன்றும் கடவுள் வாழ்த்தோடு கண்ணிய வருமே. இப்ப பாருங்க, எத்தனை சொல்லு கடவுள் என்னும் 3 இடத்துல சொல்றாரு தொல்காப்பியர். ஆனா இந்த 3 இடத்துலயும் நச்சினார்க்கினியரும் சேனாவரையரும் இளம்பூரணரும் கல்லாடரும் கடவுள் என்றால் அங்க பரமசிவன் மகாவிஷ்ணு போலதான் சொல்றாங்க. புலவர் குழந்தைதான் கடவுள் என்று வருகின்ற இடத்திலெல்லாம் துறவி, துறவர் என்று சொல்லுகிறார். அவர் துறவின்னு தான் சொல்லியிருக்காரு. நான் தான் துறவர்னு சொல்றேன். துறவி என்பது பெண்பாலை குறிக்கும். சரி, இதை மனத்தில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். கடவுள் என்னும் சொல்லுக்கு புலவர் குழந்தை துறவி என்று பொருள் கொடுத்துள்ளார். கந்தழி என்பதற்கு பற்றுக்கோடு இல்லா பொருள். அது எது? நெருப்புன்றார். அதுக்கு தனியா ஒரு பொருள் இல்லை. கந்தழி என்பதற்கு பற்றுக்கோடு இல்லா பொருள் நெருப்பு என கொண்டுள்ளனர். கொடிநிலை என்பதற்கு சூரியன் என்றும் வள்ளி என்பதற்கு சந்திரன் என்றும் பொருள் கொண்டுள்ளனர். கொடுநிலை, கந்தழி, வள்ளி இது மூன்றும் பாட்டுடை தலைவனை சாற்றி பாடப்படும் பொழுது கடவுள் சான்றோரை, இங்க கடவுள் என்பதை நான் சான்றோர்னு சொல்லியிருக்கிறேன், சான்றோரை பாடுவதனை ஒத்ததாக கருதப்படும். இந்த தலைவனை தான் பாடுகிறார்கள். இப்படி பாடும் பொழுது அது கடவுளை பாடுவதாக கருதுகிறார்கள்னு அவங்க உரை எழுதியிருக்கிறார்கள். தொல்காப்பியர் காலத்துல இந்த கடவுள் கொள்கை வரவில்லை, அப்பாதுரையாரும் சொல்லுகிறார். ஆனால் உரையாசிரியர்கள் தான். உரையாசிரியர்கள் எப்போ எழுதுனாங்க? 13ஆம் நூற்றாண்டுல எழுதுறாங்க.
உரையாசிரியர்கள் 13ஆம் நூற்றாண்டில் வந்தார்கள். இளம்பூரணர் இவங்க எல்லாம் 13, 12க்கு பின்னாலதான். ஆனால் தொல்காப்பியம் எப்ப வந்தது? கிமு 5000, கிமு 7000. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இவர்கள் இந்த கடவுள் என்ற பொருளுக்கு பரமசிவன், திருமாலு என்ற பொருள்ல தான் சொல்கிறார்கள். பொருந்துமா? ஏன்னு கேட்டா அந்த கடவுள் கொள்கை புராண இதிகாசங்கள் வந்த பிற்பாடு வந்தவை, அதற்கு முன்னால் இல்லை. ஆனால் தமிழர் நெருப்பை, இந்த இயற்கை பொருள்களை நான் திருவிக்கா சொல்லுகிறார். முருகன் அல்லது அழகு என்கின்ற நூல்ல அதெல்லாம் நாம படிக்கணும். திருவிக்கா ஆன்மீகவாதி தான், இருந்தாலும் முருகன் என்பதற்கு ஒரு அருமையான சான்று தருகிறார். முருகு என்றாலும் இயற்கை என்றாலும் அழகு என்றாலும் ஒன்றுதான். அப்போ இயற்கையைத்தான் தமிழர்கள் வணங்கி கொண்டிருந்தனர். அந்த இயற்கைக்கு அழகு என்று ஒரு பொருள் உண்டு. அதற்கு ஒரு உருவம் தர வேண்டும் என்று கருதினார்கள். அது ஒரு குழந்தை உருவத்தை தந்தார்கள். அதற்கு பெயர் சூட்டும் போது முருகு என்பது அழகு, முருகன் என்றால் அழகன்னு பொருள்ல சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க எடுத்துக்கினாக்கா நீங்க எல்லா கடவுளுக்கும் அழகன் தான் பேரு. இப்ப கண்ணன் என்றாலும் கரும நிறம் உடையவன் அர்த்தம், அது அழகுதான். கிருஷ்ணன் என்றாலும் அதே தான், அவங்க சமஸ்கிருதத்துல சொன்னாலும். அதே மாதிரி திருமால் என்று சொல்லுகிறார்கள். மால் என்றால் மயக்கம், மயக்கம் என்றால் கருப்புன்னு அர்த்தம், அதனால அதுவும் கருப்பு தான். அதே மாதிரி சிவன் மட்டும்தான் சிவந்தவன், அது எதிர்மாறாக அதை கொண்டு வந்தார்கள். இது எதிர்மாறு. அதே போல இப்போ நாம இந்த கொடிநிலை, கந்தழி, வள்ளி இம்மூன்றும் பாட்டுடை தலைவனை சாற்றி பாடப்படும் பொழுது சான்றோரை பாடுவதனை ஒத்ததாக கருதப்படும். இப்போ தலைவனை தான் பாடுறாங்க, அந்த காவியத்துல வர்ற தலைவனை. இது கடவுளை நினைத்து பாடுவதாக கொள்ளப்படும், கருதப்படும் என்றுதான் மற்றவர்கள் சொல்லுகிறார்கள். நான் சொல்லுவது இந்த 3 பேரை. அதுல கொற்றவள்ளையின் அடுத்த நூற்பா 1035 கொற்றவள்ளை. அதாவது சரி கொற்றவள்ளை என்பது புகழ் என்னும் பொருளில் கொண்டால் பாடான் பிணையாகும். கொற்றம்னாலே வெற்றின்னு பொருள். கொற்ற வள்ளை என்றாலே கொடுத்தல் அர்த்தம், வெற்றி பெற்று தருதல் அர்த்தம். இப்ப வள்ளி நாயகன் என்று வந்ததுக்கு காரணம் ரொம்ப பேர் என்ன நினைச்சிருக்காங்க, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். வள்ளி நாயகன்னா வள்ளிக்கு கணவன் முருகன் தான் பொருள். அது இல்லை. வள்ளி, வள்ளை, வள்ளம், வள்ளல் இப்படி போனது. கொடுத்து வழங்குபவர்கள், கொடுத்து வாழ்பவர்கள் வள்ளல்கள் தான் வள்ளி நாயகன். அந்த வள்ளல்களுக்கு தலைவனாக விளங்குபவன் தான் வள்ளி நாயகன். அப்படி சொல்லது வள்ளல், அதாவது வள்ளல் தன்மை உடையவன் தான் வள்ளல். அதுதான் வள்ள, வள்ளை, வள்ளில், வள்ளி அப்படின்னு போனது. அது என்ன ஆயிடுச்சு, கொடி மாதிரின்னு ஒரு பொருள் வச்சுதான் வள்ளி கொடிக்கு, வள்ளின்னா கொடின்னு ஒரு பொருள். இந்த வள்ளிக்கும் கொடின்னு தான் பேரு, இந்த வள்ளிக்கும் கொடின்னு தான் பேரு. அது பாருங்க. ஆமா, இதுவும் கொடிதான், இதுவும் கொடிதான். அந்த வள்ளிக்கு, குறவள்ளிக்கு பேர் வச்சதுக்கு அந்த வள்ளி கொடியில இருந்தாலாம். அந்த வள்ளி கிழங்கு இருக்குது இல்ல, அந்த கொடியில கிடைத்தாள் என்று அந்த பெயர் வைத்தார்கள். இந்த வள்ளி என்றாலும் கொடிதான், வள்ளி என்றாலும் கொடிதான். அது கொடித்தன்மையா ஒருவருக்கு மட்டும் கொடுக்காமல் பலருக்கும் கொடுத்தவர் வள்ளியை போன்றவர். அதனால வள்ளி என்றாலே வள்ளலைத்தான் குறிக்கும். பின்னால என்ன ஆயிடுச்சு, முருகனுக்கு அந்த வள்ளியை கட்டி வைத்த கதையில வள்ளிக்கு கணவனாதனால வள்ளி நாயகன்னா முருகன் பேர் கொண்டு வந்துட்டாங்க. இங்கே கொற்றவள்ளை என்பது புகழ்தல். யார? வஞ்சி திணை ஆகிவிடும். அதாவது துறையினை கூறுவது என்றும் பாடான் திணையாகும். துறையினை கூறுவது என்னும் பொருளில் கொண்டால் வஞ்சி திணை ஆகிவிடும். இங்கு புகழ்தல் என்னும் பொருளில் தான் கொள்ளுதல் வேண்டும், அப்போதான் பாடான் திணையாகும். வள்ளைப்பாட்டு என்பது அகத்துறையில் உலக்கை பாட்டாகும். இப்ப எங்க வர்றாரு பாருங்க தொல்காப்பியர். இப்ப அவர் செய்யுளுக்கு இலக்கணம் சொல்றாரா, வாழ்க்கைக்கு இலக்கணம் சொல்றாரான்னு கொஞ்சம் யோசனை சிந்தித்து பார்க்க வேண்டும்.
இந்த வள்ளைப்பாட்டு கொற்ற வள்ளை என்பதும் இந்த வள்ளைப்பாட்டு என்பதும் அதாவது குத்தி கொண்டே பாடுவது. ஒண்ணு சுண்ணாம்பும் குத்துவார்கள், நெல்லும் குத்துவார்கள். சுண்ணாம்ப குத்தியும் உண்டு. அதாவது கொஞ்சமா இருந்தா குத்தி செய்வது, அதிகமா இருந்தா வண்டியை மாட்டு விட்டு சக்கரத்தை சுத்தி வர செய்வார்கள். ஆமா, வீடு கட்டுவது. ஆமா, வீடு கட்டுவதற்காக அந்த காலத்துல அதாவது கல்லு வீடு கட்ட வேண்டுமானால் பெரும்பாலான பணக்காரர்கள், செல்வர்கள் அந்த சுண்ணாம்பை கொஞ்சமாக தேவைன்னா அதை உரலில் போட்டு குத்துவார்கள். அதனாலதான் கட்டடங்கள் கட்டும் பொழுது இப்படி சுண்ணாம்பு, வெறும் சுண்ணாம்போடு மட்டும் இல்லாமல் சுண்ணாம்போடு இவற்றையெல்லாம் கலந்து அதை ஒன்றாக ஆக்குவதற்காகத்தான். அது அதிகமாக இருந்தால் செக்கில் சுத்தி வர்ற மாதிரி மாட்டை சுற்றி வர செய்து அதுல அதிகமாக செய்வார்கள். கொஞ்சமாக தேவைப்பட்டால் கையில் குத்துவார்கள். அத கையில் குத்துவது கொஞ்சம் சிறிதாக இருந்தால் நெல்லும் குத்துவார்கள். இப்படி நெல்லும் குத்தும் போதும் பாடுவார்கள், சுண்ணாம்பை குத்தும் போதும் பாடுவார்கள். இப்படி பாடிக்கொண்டே பாடுகின்ற பாட்டுக்கு பேர் தான் கொற்றவள்ளை. இங்கு புகழ்தல் என்னும் பொருளில் தான் கொள்ளுதல் வேண்டும். அதற்கு வள்ளைப்பாட்டு என்பது அகத்துறையில் உலக்கை பாட்டாகும். இப்போ இது பாடான் துறையில இதுக்கு பேரு வள்ளைப்பாட்டு. இதுவே அகத்துறைக்கு போனா உலக்கை பாட்டு, உலக்கை பாட்டாகும். பெயரை சுட்டி வெற்றியினை சிறப்பித்து பாடப்பெறுவதனால் கொற்றவள்ளை என புறத்திணையில் கொள்ளுதல் வேண்டும். வள்ளைப்பாட்டு உரலில் குத்தி கொண்டே பாடப்பெறும் பாட்டாகும். இந்த பாட்டு எங்க உலக்கையை குத்தி கொண்டு பாடுகின்ற பாட்டுன்னு சொன்னா, இப்ப இதை நீங்க அந்த காவியத்துல கொண்டு வரணும்னு பொருள். காவியத்துல இது வரணும், உலக்கை பாட்டு வரும். அகத்திணை அகப்பொருளா இருந்தா, புறப்பொருளா இருந்தா கொற்றவள்ளை வரணும், வெள்ளைப்பாட்டு. சரி, பாடான் திணையினது உள்துறை 1036. கொடுப்போர் ஏற்றி கொடால் பழித்தலும் அடுத்து ஊர்ந்து ஏற்றிய இயன்மொழி வாழ்த்தும் தேய் வரல் வருத்தம் வீட வாயில் காவலர்க்கு உரைத்த கடைநிலையானும் கண்படை கண்ணிய கண்படை நிலையும் கபிலை கண்ணிய வேள்வி நிலையும் வேலின் நோக்கிய விளக்கு நிலையும் வாயுரை வாழ்த்தும் செவியறி உருவும் ஆவையின் வரும் புறநிலை வாழ்த்தும் கைக்கிளை வகையோடு உளப்பட தொகை சொக்க நான்கும் உளவென மொழிவர். அதாவது கொடை கொடுத்தவரை புகழ்ந்து பாடுதல் எத்தனை பாரு. முதல்ல ஒண்ணு, கொடை கொடுத்தவரை புகழ்ந்து பாடுதல். கொடை கொடாதாரை இகழ்ந்து பாடுதல் அதுவும் உண்டு. ஏன் அவையாரும் பாடி காலமேக புலவர். காலமேக புலவர் நிறைய கண்டிச்சுதான் பாடி, கடவுளே கிண்டல் பண்ணியிருக்காரு. பெரிய பெரிய கொடை வள்ளல் எல்லாம் கிண்டல் பண்ணி பாடியிருக்காரு கொடாதவனை. அதனால கொடை கொடுத்தவரை புகழ்ந்து பாடுதல், கொடை கொடாதாரை இகழ்ந்து பாடுதல் இரண்டாவது. மூன்றாவது, பகைவரை வென்றவற்றையும் அவரது நல் ஒழுக்கத்தினையும் இயல் மொழியையும் வாழ்த்தி பாடுதல். இது என்ன, தலைவனை பாட வரும்போது அந்த தலைவன் வருது இல்லையா, அதுல இதெல்லாம் வரும். கொடை கொடுத்தவரை புகழ்ந்து பாடுதல், கொடை கொடாதாரை இகழ்ந்து பாடுதல், பகைவரை வென்றவற்றையும் அவரது நல் ஒழுக்கத்தினையும் இயல் மொழியாய் வாழ்த்தி பாடுதல். இந்த காவியத்துல வர வேண்டியது இதெல்லாம். அடுத்து நான்காவது, நீண்ட தூரத்திலிருந்து வந்த எமது வருத்தம் நீங்க தன் வருகையை அரசனிடம் தெரிவிக்குமாறு வாயில் காவலனிடம் கூறும் கடைநிலை. அதாவது அரசனை பார்ப்பதற்காக வருகிறார்கள், நீண்ட தூரத்திலிருந்து வருகிறார்கள், நடந்து வருகிறார்கள். அதனால அவன் எப்போ வருவானோ எப்போ பார்ப்பானோ தெரியாது. காவலனிடத்தில் இப்படி நீண்ட தூரத்திலிருந்து நடந்து வந்திருக்கிறார்கள், களைப்பை தீர்வதற்காக உடனே ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்லுவது.
அதுக்கு பேரு கடைநிலை. கடைநிலை, கடைன்னா வாயில் கடைன்னு அர்த்தம். வாயில் கடைன்னா கடைசி இடத்துல இருக்கிற ஒரு இடம். ஐந்தாவது, அரசன் உறங்கி ஓய்வெடுத்தல் வேண்டும் என்னும் நோக்கத்திற்காக பாடப்பெறும் கண் படை நிலை. கண் படைன்னா உறக்கம், கண்ணை மூடிக்கிறது. அரசன் உறங்காமல் அரசர் பலர் அந்த காலத்துல தூதர்களை வைத்திருந்தார்கள், காவலர்களை வைத்திருந்தார்கள். இதெல்லாம் நம்பாமல் அவனே நான் நகரத்துக்குள் இரவில் செல்லுவான், யாருக்குமே தெரியாம. அவர்கள் இப்படி இருந்திருக்கிறார்கள் அந்த காலத்துல. அதனால்தான் அரசன் வெறும் மக்களை ஆளுபவனாக இல்லை, மக்களை வாழ வைப்பவனாக இருந்திருக்கிறார். மக்களை ஆள்வது வேறு, மக்களை வாழ வைப்பது வேறு. அதனால பின்னால வந்தவர்கள் தான் மக்களை ஆள்பவர்களாகவும் அவர் சொத்தை வாங்கி இவன் வாழ்பவனாகவும் இருந்தார்கள். சரி, அது கண் படை நிலை என்பது அரசர் உறங்காமல் எப்பொழுதும் பகலும் இரவுமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறார், அவர் உறங்க வேண்டும் அப்படின்னு. கபிலை பசுவினை கொடையாக தருகின்ற வேள்வி நிலை, இதுக்கு ஒரு வேள்வி நிலைன்னு சொல்றாங்க. கபிலை பசுவினை கொடையாக தருகின்ற நிலை, அதாவது ஏழை எல்லாருக்கும் கொடுத்தாங்க, பின்னால் அது பிராமணர்களுக்கு ஆய்போச்சு. பிறகு உள்ளதனை உள்ளவாறே பாடுகின்ற வாயுரை வாழ்க்கை. ஒரு அரசனை பற்றி பாடணும், அவன் வாழ்க்கையில என்ன உண்மையா நடந்ததோ அது உண்மையானவே உள்ளதை பாடுவது வாயுரை வாழ்க்கை. இன்னொரு செவியறி உருன்னு ஒண்ணு இருக்கு, அது அடுத்து வருது. உள்ளதை உள்ளவாறு பாடுவது, அது வாயுரை வாழ்க்கை. அடுத்து எட்டாவது, அறிவுரையாக கூறுகின்ற செவியறி உரு வாழ்க்கை. இது அறிவுரையாக மட்டும் இல்ல, கண்டித்தும் கூறுவார்கள். இப்படி கூடப்பட்டதும் புறநானூற்றுல பல செய்திகள் இருக்கிறது. வரி அதிகமா போட்டான், இது அரசனுக்கு சொல்லணும், பாடுறாரு. நீ வரி போட்டிருக்கிறது எப்படி இருக்குதுன்னா, ஒரு நிலத்துல நெல் விளைஞ்சு இருக்கிறது, அதை அறுத்து எடுத்துட்டு களத்துல அடிச்சு அதை நெல்லாக்கி அரிசி ஆக்கி சோறாக்கி கொண்டு போய் யானைக்கு கொடுத்தா அது பல நாளுக்கு உணவாகும். அந்த யானையே அந்த நிலத்துல நீங்க இறக்கி விட்டுட்டீங்கன்னா ஒரே நாள்ல அது நாசம் பண்ணிட்டு போயிடும். அந்த மாதிரி நீ செய்யறது, மக்களிடத்துல வரி வாங்கிறது எப்படின்னா, நெல்லை அறுத்து களத்துல கொண்டு அதை நெல்லாக்கி அதை அரிசி ஆக்கி கொவளமாக்கி யானைக்கு கொடுப்பது. அப்படி இருந்தாதான் அது நீண்ட நாள் உன்னுடைய ஆட்சி நிலைக்கும். நீ யானையை இறக்கி விட்டு நாசம் பண்ற மாதிரி நீ வரியை போட்டிருக்கிறப்பா அப்படின்னா உடனே அவன் மாற்றி கொண்டான். அதுதான் அந்த செய்தி. ஓயா நீ என்ன சொல்றது, நான் செஞ்சதுதான் இல்லை. அதனாலதான் இப்ப நானும் சொன்ன காரணம், மக்களை ஆளவில்லை, மக்களை வாழ வைத்தார். சரி, செவியறி உரு வாழ்த்து சான்றோர் காத்தல் வேண்டும் என பாடப்பெறுகின்ற புறநிலை வாழ்த்து. இங்க சான்றோர் நான் சொல்ற இடத்துல எல்லாம் தெய்வம்னு அங்க இருந்து இருக்கும். அதனால அங்க சான்றோர் காத்தல் வேண்டும் என பாடப்பெறுகின்ற புறநிலை வாழ்த்து. எப்பொழுதுமே ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற அந்த தலைவனை தலைவியை பாதுகாப்பவர்கள் கடவுள் இல்லை, அந்த ஊர் சான்றோர்கள் தான். இவரே சொல்லியிருக்காரு அந்த மாதிரி. நம்ம ஆறுமுகம் பல மன்றங்கள்ல இருந்தேன், பல மன்றங்கள்ல இந்த மாதிரி நன்மைகள் செய்தோம், இதற்கு பல சான்றோர்கள் உதவினார்கள் சொல்றார். அப்ப சான்றோர்கள் உதவுவர்கள் எல்லாம் சான்றோர்களே தவிர உதவுவர்கள் எல்லாம் கடவுள் இல்லை. பாருங்க, சான்றோர் காத்தல் வேண்டும் என பாடப்பெறுகின்ற புறநிலை வாழ்த்து. ஏன்னா அவங்கதான் எல்லாவற்றையும் கடன். அவளுக்கு இப்ப எது தான் வாழணும், தன் குடும்பம் வாழணும், தன் மக்கள் வாழணும் என்பதை விட்டுவிட்டுதான் பொதுமக்கள் வாழ வேண்டும் என்று வந்தவர்கள். அந்த சான்றோர் தான் நான் சொல்ற சான்றோர். சான்றோர் காத்தல் வேண்டும் என பாடப்பெறுகின்ற புறநிலை வாழ்த்து, இதுக்கு பேர் புறநிலை வாழ்த்து. அதாவது புறத்துறையில் பெயர் சுட்டி வருகின்ற கைக்கிளை வகையாகும். அதாவது தேய் வரல் என்பது நீண்ட தூரத்தில் இருந்து வருதல் ஆகும். தேய்னா குழந்தைன்னு ஒரு பொருள் இருக்கு, தேய்மை என்பது மை கெட்டு சேயின்னு நிக்குது, மை விகுதி கெட்டு நின்றது. சேய்மை என்பது சேயின்னு நிக்குது. அதனால தூரத்துல இருந்து வந்தது. சேய் வரல் நீண்ட தூரத்திலிருந்து வந்தது. நடந்து வருதல் செவியறி உரு என்பது கடிந்து கூறும்
அறிவுரையாகும். அது சாதாரண அறிவுரை இல்லை, கடிந்து கூறுதல். அறிவுரி சென்று பயன் எதிர் சொன்ன பக்கமும் பிறந்த நாளணி செற்றம் நீக்கி பிறந்த நாள்வையின் பெருமங்கலமும் நடைமிகுங் ஏற்றிய குடை நிழல் மரவும் மானார் சுட்டிய வாழ் மங்கலமும் மண் எயில் அடித்த மண்ணு மங்கலமும் பரிசில் கடைய கடைக்கூட்டு நிலையும் பெற்ற பின்னரும் பெருவளம் ஏற்றி நடைவையின் தோன்றும் இருவகை விடையும் அச்சமும் உவகையும் எச்சமின்றி நாளும் புல்லும் பிறவற்றின் நிமித்தமும் காலம் கண்ணிய ஓம்படை உளப்பட ஞாலத்து வரும் நடக்கையது குறிப்பில் காலம் மூன்றொடு கண்ணிய வருமே. இது புகழ் எண்ணத்திலேயே உறங்குகின்ற மன்னரை எழுப்புவதற்கு சூதர் பாடும் துயிலடை நிலை. இப்ப பாருங்க, ஏற்கனவே முதல் நூற்பாவுல அரசன் இரவும் பகலும் உழைக்கிறான், அவன் உறங்க வேண்டும் என்று பாடப்படுவது. இதுல என்ன சொல்றாங்க, அவன் உறக்கத்திலே இருப்பவனை எழுப்புகின்ற பாட்டு. புகழ் எண்ணத்திலேயே, அவன் புகழ் பெற்று வந்த அந்த எண்ணத்திலேயே அவன் நாட்டு மக்களை கூட கவனிக்காம, நாட்டு நடப்பை கவனிக்காம உறங்கி கொண்டிருக்கிறான். யாரு? மன்னன். அவனை நாட்டை வந்து கவனிட்டான்னு எழுப்புறாங்களாம். அது பாருங்க, புகழ் எண்ணத்திலேயே உறங்குகின்ற மன்னரை எழுப்புவதற்கு தூதர் பாடும், அதாவது துயிலெடை நிலை. துயிலெடை, துயில்னா உறக்கம், உறக்கத்திலிருந்து விழிப்பு. சூதர்னா பாணர், சூழ்ந்து இருப்பவர். இங்க வந்து சூது செய்பவர்கள் இல்லை. அது மட்டும் இல்ல, சூழ்ச்சின்னு ஒரு சொல் இருக்குல்ல, அதுக்கு தவறான சொல்ல இல்லை. அது சூழ்ந்து கலந்துரையாடல். சூழ்ச்சினால கலந்துரையாடுதல் தான். அது கடைசியில பின்னால சூழ்ச்சின்னா தவறான சொல்லா போகுது. இங்க சூதர் என்பவர் சூழ்ந்து இருப்பவர், தன்னை சூழ்ந்து இருப்பவர். பாணர் சூதாடுபவர், தேர்ப்பாகர், புகழ்வோர், நின்று ஏற்றுவோர், இவர்களெல்லாம் சூதர். சூதருக்கு இத்தனை பொருள் இருக்கு. யாரு? சூதாடுபவரும் சூதர் தான். தேர்ப்பாகனுக்கும் சூதர்னு பேரு. புகழ்வோரும் சூதர் தான். நின்று ஏற்றுபவர், புகழ்ந்து பாடுபவரும் சூதர் தான். பிறகு இரண்டாவது கூத்தர். இந்த கூத்தர் பாணர்ல பார்க்கலாம். இரண்டாவது கூத்தர் பாணர் பொருணர். பொருணர் என்றால் வீரர்னு பொருள். அது மட்டும் இல்ல, சான்றோருக்கும் அந்த பொருணர் வருகிறது. விரலி ஆகிய வழியிடையே ஒருவரோடு ஒருவர் பெருவீராக என கூறுகின்ற ஆற்றுப்படை. அரசு மன்னனிடம் அந்த மன்னன் கேட்டதை தருகிறான், நமக்கு வேண்டியதை தருகிறான், நாங்கள் பெற்று வந்திருக்கிறோம், அதை போல் நீங்களும் போய் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று வழிகாட்டி அனுப்புவதுதான் ஆற்றுப்படை. மூன்றாவது நாள் மங்கலம். இந்த நாள் மங்கலம் என்பது பிறந்த நாள் கொண்டாட்டம். தமிழ் மன்னர் கொண்டாட்டத்தை செய்திருக்கிறார்கள். அதுக்கு பேர் நாள் மங்கலம் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். நாள் மங்கலம், பிறந்த நாள் கொண்டாடுகின்ற காணுகின்ற நாளில் நல்லவை பல செய்து சிறப்புற கொண்டாடும் பெருமங்கலம். அதுக்கு பேரு பெருமங்கலம். பெருனா இடையினரு இருக்கணும். பெருமை மிக்க மங்கலம், பெரிய மங்கலம் என்று பொருள். வல்லினம் போடாது, வல்லினம் போட்டாக்க பெருகின்ற அப்படின்னு ஆயிடும். இந்த பெருமங்கலம் பெருமை மிக்க மங்கலம் தான், இடையினரு தான். 4, ஒவ்வொரு ஆண்டும் புனித நீராடி
முடிசூட்டுக் கொள்ளும் முடிசூடுதல். இது ஒண்ணு. அந்த முதல்ல முடி என்றைக்கு சூடிக்கொண்டானோ அதே நாள்ல மறுபடியும் ஒரு ஆண்டு கழித்து திரும்ப அந்த முடிசூட்டிக் கொள்ளுகின்ற நாளை கொண்டாடுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் புனித நீராடி முடிசூட்டிக் கொள்ளும் முடிசூடுதல். இது வேறு முடிசூடுதல். பிறகு ஐந்தாவது, உலகினை காக்கின்ற தன்மையினை பாராட்டும் வெண்கொற்ற குடை சிறப்பு. வெண்கொற்குடைன்னா வெண்மையான குடை, கொற்ற குடைன்னா வெற்றி குடைன்னு ஒரு பொருள். அது அரசனுடைய தலைக்கு மேல இருக்கும். கவிகை என்பது இன்னொன்று. இந்த குடை பொருள் ஒண்ணு. குடை வந்து தலையிலும் ஒட்டிக்காது, தூரமும் இருக்காது, ஒரு அளவோட இருக்கும். அது அவனுக்கு பாதுகாப்புக்காக. அதாவது ஒன்று வேல் வந்தாலும் சரி, அல்லது வாழ் வந்தாலும் சரி, வெயில் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, அவனுக்கு அது ஒரு பாதுகாப்பு. உலகினை காக்கின்ற தன்மையினை பாராட்டும் வெண்கொற்ற குடை சிறப்பு. அந்த கொடைக்கு சிறப்பு செய்யறது. அதுக்கடுத்து ஆறாவது, வென்ற வாளுக்கு சிறப்பு செய்கின்ற வாழ் மங்கலம். அதாவது இந்த வாளால் தான் நான் வென்று வந்தேன் என்பதற்காக அந்த வாளுக்கு சிறப்பு செய்வது. அதுக்கு ஒண்ணும் இல்லை, அதை கழுகி அதுல நெய் பூசி மாலை சூட்டி வைக்கிறது. இதனாலதான் நான் சொன்ன, புலவர்கள் என்ன சண்டை வாழான்னு நினைக்கிறாங்க. இப்ப சான்றோன்ன்றவன் என்ன இருக்கும்? புறநானூற்றுல சொல்ற சான்றோன் வீரன். அவன் சண்டை போகணும்ன்றான். இந்த அம்மா சண்டைக்கு போ, அந்த அரசனுக்கு வெற்றி தேடி கொடு, எதிரி பகைவர்களுடைய யானையை வெல்லு சொல்றாங்க. அடுத்து ஏழாவது, பகைவரினது மதிலை பிடித்து அதற்கு புனித நீராட்டும் மண்ணு மங்கலம். இப்ப பகைவர்கள் வந்தார்கள், இவன் மதிலை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா வென்று விட்டார்கள் அர்த்தம், தோத்துட்டான். அப்போ இந்த மதிலை நாம கைப்பற்றினதுனால அதுக்கு நீராட்டி அதுக்கு அது சிறப்பு செய்கிறார்கள். அவ்வளவுதான். அதை வணங்குகிறார்கள் அர்த்தம் இல்லை, சிறப்பு செய்கிறார்கள். எட்டாவது, பரிசீலை கேட்டு பரிசீலை பெறுகின்ற பரிசீல் நிலை. பாருங்க, மன்னர்கள் அந்த வந்த உடனே இவர்களுக்கு என்ன தேவைன்னு கொடுத்த மன்னனும் உண்டு, அவருக்கு என்ன கேட்டார்களோ அதை கொடுத்த மன்னனும் உண்டு. ஆனால்தான் அவங்க பரிசீலை கேட்டு பரிசீலை பெறுகின்ற பரிசீல் நிலை. எனக்கு இது வேணும்னு கேட்டா அதை கொடுத்துருக்கான். நான் கொடுக்கறத வாங்கி போன்னு சொல்லல. பரிசில் தான் பரிசானது. பரிசில் பரிசானது. பரிசில் என்பதுதான் பரிசுன்னு ஆட்சி. பிறகு 9, பரிசில் பெற்ற பின் மன்னனின் செல்வ செழிப்பினை பாடிய புலவருக்கு என்னது விடை தந்து அனுப்புதல். வாங்கி நெல்ல போயா அப்படின்னு சொல்லல, அவருக்கு சிறப்பு செய்து அவரை வழி அனுப்பி வைக்கிறோம். எப்படி எல்லாம் புலவரை மதித்து இருக்கிறாங்க. விடை அதுவும் 7 அடி பின்னால வந்து அனுப்பிட்டு போறது. 10, பகை இடையூறு எதனையும் பொருட்படுத்தாமல் இவை எவையும் இன்றி வாழ வாழ்த்துகின்ற பாடான் திணை செய்யுள் செய்திடுதல் வேண்டும். இந்த பாடான் திணை செய்யுள் செய்யும் போது பகை இல்லாமலும் இடையூறு எதனையும் பொருட்படுத்தாமலும் இவை எவையும் இன்றி வாழ வாழ்த்துகின்ற பாடான் திணை. இதுதான் இறுதியாக பாடான் திணையின் இறுதி செய்யுள். இந்த நூற்பாவுடன் தொல்காப்பிய பொருளதிகார புறத்திணை இயல் முற்று பெறுகின்றது. தொல்காப்பிய பொருளதிகாரத்தின் அடுத்த இயல் 3வது இயல். பொருளதிகாரத்துல 3வது இயல் களவியல். இங்க பாருங்க, பொருளுக்கு பொருள் சொல்லுகிறேன், கேளுங்க. பொருள் கண்ணுக்கு தெரிவது கண்ணுக்கு தெரியாதது என 2 உண்டு. உயர்திணை பொருள் அக்ரிணை பொருள் என 2 உண்டு. அகப்பொருள் புறப்பொருள் என 2 உண்டு. எழுதக்கூடாது. சொத்து என்னும் பொருள் உண்டு. உடைமை, அதான் சொத்து தான் உடைமை. சொல்லுக்கு பொருள் உருவற்றது, சொத்து உருவு உடையது. பாருங்க,
ஒரு சொல்லுக்கு பொருள் சொல்றதுக்கு பொருள் அதுக்கு அந்த உருவம் கிடையாது, அது உருவற்றது. உருவ உடையது ஒரு பொருள். அதுல உயர்திணையும் உண்டு, அக்ரிணையும் உண்டு. இப்போ மனிதனும் பொருள் தான். அது ஒரு ஏத்துக்கல. மனிதனை போய் எப்படி பொருள்னு சொல்றது? மனிதனும் பொருள் தான், இவன் உயர்திணை பொருள். மற்றவையும் பொருள் தான், அது அக்ரிணை பொருள். அவ்வளவுதான். இது அவை அல்லாத பொருள், அவ்வளவுதான். அக்ரிணைன்னா மற்றம்னு பொருளே கிடையாது. தொல்காப்பியர் அந்த பொருள்ல சொல்லல. இவர் சொல்றாரு, நன்னூலாறு ஒரு இடத்துல சொல்றாரு, இடிந்த திணைன்னு சொல்றாரு. நன்னூலாறு அக்ரிணை என்பதை இடிந்த திணைன்னு சொல்றாரு. தொல்காப்பியர் எங்கேயுமே இடிந்த திணை என்று சொல்லவில்லை. அல்லாத திணை, அதாவது உயர்திணை அல்லாத திணை, அவ்வளவுதான். அது மட்டம்னு சொல்லல, தவறுன்னு சொல்லல, இழிவுன்னு சொல்லல. அதனால உயர்திணையும் பொருள் தான், அக்ரிணையும் பொருள் தான். அது உடைமையும் பொருள் தான். உண்மை, ஐயா உண்மை, அதை இதை பார்த்துங்க கொஞ்சம் எச்சரிக்கையா. பொருளுக்கு எத்தனை பொருள் இருக்குன்னு சொல்றேன். பொருள் சொல்றது உடைமை, அதான் சொத்து. உண்மை, உண்மையே பொருளாம். உண்மைன்னா உள்ளவை, உண்மை. குணம், அப்புறம் சொற்பொருள். தலைமை, தலைமைக்கு பொருள்னு பொருள், தலைமைக்கு பொருள். பணம், பணத்துக்கும் பொருள். கடவுளுக்கும் பொருளாம். நூற்பயன், நூல் என்ன சொல்லுது, அதனுடைய பயனும் பொருள் தான். பல பண்டம், பண்டம்னா பாத்திரங்கள் அல்லது பொருள்கள். பிள்ளை, அவரும் பொருள், பிள்ளையே பொருள். உண்மை கருத்து, ஒரு சொல்லுக்கு உண்மையான கருத்து இருக்கு, அது பொருள். காரியம், அதுனா செயல். காரியமும் உண்டு, செயலும் உண்டு. அறிவு, அறிவு பொருள், அறிவு பொருள். தந்திரம், தந்திரம்னா நூலுன்னு ஒரு பொருள் இருக்கு சமஸ்கிருதத்துல. இது தந்திரம்னாக எச்சரிக்கையாக ஒன்றை முன்கூட்டியே செய்வது. பொருள் நூல், நூற்பொருள். உவமேயம், அதாவது ஒரு ஓமைக்கு இன்னொரு பொருள் எடுத்து சொல்லுவது. கருமம், தன்மை. ஆக 22 பொருள்கள் இருக்கின்றன. எது? காதல் வாழ்க்கையினை, அக வாழ்க்கையினை, இல் வாழ்க்கையினை பொருளாக கருதுகிறார் தொல்காப்பியர். இது நான் சொல்ற பொருள். தொல்காப்பியர் எதை பொருளா பார்க்கிறாரு? காதல் வாழ்க்கையினை, அக வாழ்க்கையினை, இல் வாழ்க்கையினை பொருளாக கருதுகிறார் தொல்காப்பியர். அது மட்டுமன்று, வீரம், கொடை, ஒழுக்கம், நற்செயல், அகம், காதல், இல்லறம் தவிர்த்த அனைத்தும் பொருள் என கருதுகின்றார் தொல்காப்பியர். இது புறப்பொருள். காதல் வாழ்க்கை, அக வாழ்க்கை, இல் வாழ்க்கை, இது அக வாழ்க்கை, அது ஒரு பொருள். இன்னொரு பொருள் புறப்பொருள்ல வீரம், கொடை, ஒழுக்கம், நற்செயல் எத்தனை உண்டோ அத்தனையும் புற வாழ்க்கை தான். அகம், காதல், இல்லறம் தவிர்த்த அனைத்தும் பொருள் என கருதுகின்றார் தொல்காப்பியர். திருவள்ளுவர் அறவாழ்வு, ஆளுகின்ற அரச வாழ்வு, இல்லற வாழ்வு என்னும் என்பவற்றை பொருளாக கருதுகின்றார். ஆனால் தான் அவரு பொருள் அதிகாரம், பொருட்பால்னு சொன்னார். அவர் பொருள் அதிகாரம்னு சொன்னார், இவர் பொருட்பால். இதுல என்ன பொருள்? சொத்தா? பொருட்பால் சொத்தை பற்றி சொல்ல வரல, ஆட்சியை பற்றி சொல்லுகிறார். அதுல வாழ்க்கையும் வருகிறது. ஆட்சியை பற்றி தான் சொல்றாரு, அதுல வாழ்க்கையும் வருகிறது. அதனால அரசியல் ஆட்சி பகுதியை பொருட்பால் என்றார் திருவள்ளுவர். இல் வாழ்க்கையினை, அரச வாழ்க்கையினை, அக வாழ்க்கையினை, புற வாழ்க்கையினை, கலை வாழ்க்கையினை பொருளாக கருதியுள்ளார் தொல்காப்பியர். அரசியல் வாழ்க்கை, ஆட்சி வாழ்க்கை, அரச வாழ்க்கையை பகுத்து அறிந்துள்ளார் திருவள்ளுவர். பொருளை அகப்பொருள், புறப்பொருள் என இருவகையாக பகுத்துள்ளார் தொல்காப்பியர். தொல்காப்பியர் எழுத்தை அறிய வைத்தார், சொல்லை அறிய வைத்தார், பொருள் யாப்பிலக்கணத்தை அறிய வைத்தார்.
அணி இலக்கணத்தை அறிய வைத்தார். இவற்றை அறிந்து கொண்டவர் காவியம் படைத்தால், செய்யுள் செய்தால் தமிழர் பண்பாடு, தமிழர் வாழ்வு ஒழுக்கம், தமிழர் அகவாழ்வு, தமிழர் புறவாழ்வு சிதையாமல், சீர்கெடாமல், நன்முறையில் நன்னெறியில் அக்காவியத்துள் படிதல் வேண்டும் என்றே பொருளதிகாரம் செய்தார். அகவாழ்க்கையில் முதற்படிதான் களவாழ்வு. அதனை தருவதுதான் இந்த களவியல். களவு என்பது திருடு அன்று, மறைவு. மறைவு வேறு, திருடு வேறு. களவு ஆனா அந்த திருடு இதிலிருந்துதான் வந்தது. திருடு என்ற சொல்லு இதிலிருந்து வந்ததுதான். இதுதான் தொடக்கம். இதுதான் தமிழனுடைய வாழ்க்கை தொடக்கம். இதுதான் இப்படி மறைவாக சொல்றது, மறைவாக எடுத்துன்னு போறது திருடாய். களவு என்பது திருடு அன்று மறைவு, பிறருக்கு தெரியாமல் சந்தித்துக் கொள்ளுதல். இதுவும் ஒரு வகையில் திருடு என்று கொண்டால், திருடு அந்த பொருளை உரியவருக்கு தெரியாமல் எடுத்துக் கொள்வது. இது தெரியாமல் எடுக்கிறது இல்லை, கேட்டே பெறுகிறான். முதல்ல தெரியாமல் மனத்தை எடுத்துக் கொள்ளுகிறான், பிறகு அவளையே எடுத்துக் கொள்ளும் போது கேட்டுதான் எடுக்கிறான். பாருங்க, களவு வாழ்க்கை அந்த பொருளை உடையவருக்கு தெரிந்தே எடுத்துக் கொள்வது. தலைவன் மனத்தை தலைவியும், தலைவியின் மனத்தை தலைவனும் எடுத்துக் கொள்ளலாகும். களவு வாழ்க்கையில் பெற்றோருக்கு தெரியாமல் சந்தித்துக் கொள்வதே ஒழிய பெற்றோருக்கு தெரியாமல் எடுத்துக் கொள்வதில்லை, கேட்டுதான் பெறுகிறான். அன்போடு புணர்ந்த 5 இணை காமம். கமம் முழுமை நிறைவு, காமம் முழு நிறைவான காதல் இன்பம். காதல் முழுமை இன்பம் கொண்டதில்லை. பாருங்க, காதல் முழுமை இன்பம் கொண்டதில்லை. கதுவுதல் தான் காதல். கதுவுதல் என்றால் கவி பிடித்துக் கொள்ளுதல் என்று பொருள். கவி பிடித்துக் கொள்வதுன்னா வாயால அல்ல, மனத்தால். ஒருவர் மனத்தை இன்னொரு மனம் கவி பிடித்துக் கொள்ளுகிறது, உடலோடு உடல் இல்லை. காதல் முழுமை இன்பம் கொண்டதில்லை. கதுவுதல் தான் காதல். கதுவுதல் கவி பிடித்துக் கொள்ளுதல். கல்வி பிடித்தல் மனத்தால் ஒருவரை ஒருவர் கல்வி பிடித்துக் கொள்ளுதல், உடலால் அன்று. காமம் இல்லற வாழ்வில் துய்ப்பது. அதனால்தான் அது முழுமையும் நிறைவும் பெற்று விளங்குகிறது. இப்ப பாருங்க, களவுக்கும் காமத்துக்கும் என்ன வேறுபாடுன்னு பாருங்க. களவு திருட்டுத்தனமா தெரியாமல் இன்பம் அவிக்கிறது. ஆனால் இல்லற வாழ்வு அப்படி இல்லை. காமம் இல்லற வாழ்வு முழுமையான இன்பத்தை அனுபவிக்கிறார்கள். அதுதான் கமம், காமம். அதைத்தான் திருவள்ளுவர் பாடினார். நாம் அதை தவறான பொருள் எடுத்துக்கிட்டு காமத்தை முன்னால பாடக்கூடாதுன்னு முதல்ல அந்த தவற்றை செய்தவர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் அறப்பாலுக்கும் பொருட்பாலுக்கும் தான் எழுதினாரு, காமப்பாலை தள்ளி விட்டார். காரணம் அவர் முனிவர், அதனால அப்படி நினைச்சார். சரி, அடுத்து காதல் இல்லற வாழ்வுக்கு முன்னதாக தருவது. அதனால் அது முழுமை பெற்றதாகாது. ஆசை, அன்பு, பேரன்பு, காதல், பெருங்காதல், பத்தி முற்றி பைத்தியமாகும். இதுதான் நிலை. முதல்ல ஆசைப்படுவார்கள், பிறகு அன்பு காட்டுவார்கள், அது பேரன்பாக மாறும், பிறகு அது காதலாகும், காதல் பெருங்காதலாகும், பிறகு அதுவே பைத்தியமாக மாறும், பத்தியாக மாறும், பத்தி பைத்தியமாக மாறும். இது உண்மை நிலை. சொல்லுங்க, பக்தி என்பது பக்தி. அதாங்க, பக்தி என்பது பக்தி. அப்புறம் பைத்தியம். அது முட்டினா பைத்தியம், பட்டி முட்டி பைத்தியமாகும். இந்த களவியலில் அன்புடை காமம் 5 நிலங்களின் திணைகளில் ஒழுக்கங்களாக நிகழ்கின்றது. இது 5 நிலத்தில பிரித்து கொடுக்கிறார். இது அன்புடை காமம். இதுதான் தமிழனுக்கு உரியது. இயல், தன்மை, குணம், ஒழுக்கம். களவு இயல், களவு ஒழுக்கம். பாருங்க, இந்த இயலுக்கு ஒழுக்கம் என்ற பொருள் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கை என்ற சொல்லுக்கு கேட்டாருல்ல,
அதாவது அது என்னது? கை கிளை. கிளைன்னா உறவு, கைன்னா சிறியன்னு பொருள், ஒரு பக்கமும் பொருள், குறைவானது, முழுமை இல்லாததுன்னு அர்த்தம். அப்போ கைக்கு சிறிய, அற்ப, ஒரு பக்க அப்படின்னு பொருள். கை ஒழுக்கம்னு ஒரு பொருள் இருக்கிறது. அது 9 பேர் சொல்றதே இல்லை. வாழ்க்கைக்கு அதனாலதான் வாழ் கையாகன்னு அர்த்தம். வாழ் கையாக, வாழ் ஒழுக்கமாக, அதனால்தான் அது வாழ்க்கையானது. ஒழுக்கமாக வாழ் என்று சொல்வதும் வாழ்க்கை, ஒழுக்கமாக வாழ்ந்தாலும் வாழ்க்கை. அந்த கை அங்க வந்ததுக்கு காரணம் அதான், வாழ் கையாக ஒழுக்கமாக. சரி, பிறகு பழக்கம். இதுதான் நாம நினைக்கிறது பழக்கம். ஒரு தடவை செய்தா அது பழக்கம், மறுபடியும் செய்தா அது வழக்கம், ரெண்டையும் செய்தா பழக்க வழக்கம். பிறகு ஒழுக்கம் என்பது இடையறாது செய்வது. ஒழுகு, அதாவது மழை நீர் ஒழுகுதல் போல அப்படின்னா, அதான் அருவி நீர் ஒழுகுவது போல, மழை நீர் ஒழுகுவது போல இடைவெளி இல்லாமல் ஒழுகுவது. அதனால ஒழுக்கம் அதுவே மரபு. மரபுக்கும் அதுக்கும் என்ன வேறுபாடு சொன்னா, இப்போ இதோட நின்று போயிடும். ஒரு மனிதனோட நின்று போறது. மரபு அப்படி இல்லை, வழி வழியாக வருவது. என் பாட்டனார் இப்படி செய்தார், என்னுடைய தந்தை இப்படி செய்தார், நான் இப்படி செய்கிறேன் என்றால் இதுதான் மரபாக வருவது. இதுதான் மரபு, பிறங்கடை. அதாவது அவர் விட்டு போனதை அவர் செய்ததை இவர் செய்கிறாரு, இவர் செய்ததை இவர் செய்கிறாரு. இதுதான் தொல்காப்பியமும். அதுதான் தொல்காப்பியம் என்பது மரபை காக்க வந்ததுதான். அது என்ன? தமிழருடைய மரபு, தமிழருடைய எழுத்து மரபு, தமிழருடைய சொல் மரபு, தமிழருடைய வாழ்க்கை மரபு. இந்த மூன்றையும் காப்பதற்காகத்தான் நான் தொல்காப்பியம், அதாவது தொல் காப்பு இயம் மூன்றாக பிரிக்க வேண்டும். தொல்னா பழமையான, அதாவது இயம் என்பதை இடையில் போட்டு அதை மரபு ஆக்கி தொன்மையான மரபை காப்பதுன்னு பொருள். ஆனால் அவரே வைத்த பெயர், அது வேற ஒருத்தர் வைத்த பெயர் இல்லை. தொன்மையான எழுத்தை காப்பது, தொன்மையான சொல்லை காப்பது, தொன்மையான வாழ்க்கையை காப்பது. அதனால்தான் தொல் காப்பு இயம். சரி, களவியல் பாடம் கற்றுக்கொண்டு, அதாவது அதனை போலவே அவர் கேட்கிறார், பள்ளியில் பாடம் பயின்ற பிறகே அதற்கு ஏற்ற தொழிலை தேர்ந்தெடுக்கின்றோம். பள்ளியிலே முடிவு செய்கிறோம் என்ன நாம போகணும்னு. பள்ளியில் பாடம் பயின்ற பிறகு அதற்கு ஏற்ற தொழிலை தேர்ந்தெடுக்கின்றோம். அதனை போலவே களவியலில் பாடம் கற்றுக்கொண்டு கற்பியலுக்கு வருகின்றனர். அதாவது இல்லற வாழ்வுக்கு வருகின்றனர். களவு, மறை, காமக்கூட்டம், மறைவான சந்திப்பு. களவுக்கு பேரு மறைவானது, காமக்கூட்டம், மறைவான சந்திப்பு. இல்லற வாழ்க்கைக்கான முயற்சி களம், பயிற்சி களம். எது? களவு வாழ்க்கை இருக்கிறது, அது இல்லற வாழ்வுக்கு பயிற்சி களம். களவு அதாவது இல்லற வாழ்க்கைக்கான பயிற்சி களம். இந்த பள்ளியில் தலைவன், தலைவி, தோழி, தோழன் இவரே மாணவர். களவு கற்பை நோக்கியதே. கற்பில் முடியாதது, அதாவது கற்பே ஆகாது. உறுதியில் இருந்து இருவரும் மாறுவதே இல்லை. இதுல என்ன வேடிக்கைன்னா, தமிழ் காப்பியங்கள்ல எங்குமே இந்த தலைவன் தலைவியை விட்டுட்டு போயிட்டான், அதாவது வேற ஒரு பெண்ணை தேடிக்கொண்டான், எங்கேயும் இல்லை. தலைவி வேற ஒரு தலைவனை தேடிக்கொண்டாள், எங்குமே இல்லை. இது நடக்காதா? இவ்வளவு பெரிய சமுதாயத்துல, இவ்வளவு பெரிய ஒரு குமுகாயத்துல, இவ்வளவு பெரிய ஒரு இன குழுவுல இது நடந்திருக்கும். எந்த புலவரும் அதை பாடவில்லை. எல்லாரும் எந்த தலைவனும் எந்த தலைவியும் விடவில்லை, எந்த தலைவியும் எந்த தலைவனையும் விட்டதாக வரலாறு இல்லை. இது ஒரு அருமையான செய்தி தமிழ் செய்யுள்களிலே இருக்கின்றது.